இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் தீவிரமடையாமல் தடுத்ததற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கை வெளியிட்டிருக்கு. பிராந்தியத்தில் முழு அளவிலான போரை நிறுத்தி அமைதிக்கு வழிவகுத்ததற்காக டிரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசு பெற தகுதி படைத்தவர் என பாகிஸ்தான் தெரிவித்திருக்கு. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவியது. இதுல அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலையிட்டுதான் மத்தியம்சம் செய்ததால் தான் போர் முடிவுக்கு வந்ததாக டிரம்ப் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இருப்பினும் டிரம்பின் இந்த அறிவிப்பை இந்தியா வெளிப்படையாக மறுத்தது. இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாம் தரப்பிற்கு இந்தியா இடம் கொடுக்கவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெளிவாக கூறியிருந்தார். இருந்த போதிலும் டொனால்டு டிரம்ப் தொடர்ச்சியாக இதே கருத்தை முன்வைத்ததால் அவரை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி இதற்கு ஆட்சேபம் தெரிவிச்சிருக்காரு. இதனிடையே பாகிஸ்தானை குளிர்விக்கும் வகையில டொனால்டு டிரம்ப் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை அரங்கேற்றிருக்காரு. அதாவது பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீரை வாஷிங்டன் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து டிரம்ப் விருந்து அளித்து உபசரித்தது இந்தியாவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது டிரம்பிற்கு அமைதியான நோபல் பரிசு அறிவிக்கப்பட வேண்டுமென பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் பரிந்துரை செஞ்சிருக்காரு. இருப்பினும் இதை டிரம்ப் ஏற்க மறுத்திருக்காரு. இந்த நிலையில தான் டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டுமென பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரை செய்திருக்கிறது. இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள அறிவிப்புல டொனால்டு டிரம்பின் குறுக்கீடு காரணமாகத்தான் இந்தியா பாகிஸ்தான் பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரிக்காமல் அமைதி திரும்பியது. டிரம்ப் மத்தியம்சம் செய்ததால் தான் போர் பதற்றம் தணிந்தது. காஷ்மீர் பிரச்சினை மட்டுமல்லாமல் தெற்கு ஆசியாவில் அமைதி நிலவுவதற்கு டிரம்ப் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். டிரம்பின் நடவடிக்கை பாராட்டுக்குரியது. இதற்காக அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருக்கு. இதனிடையே உலக நாடுகளின் போரை நிறுத்தியதற்காக தனக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டாம் என டிரம்ப் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக ட்ரூத் சமூக வலைதளத்துல அவர் கூறியதுல, இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியமைக்காக நான் நோபல் பரிசு பெறப்போவதில்லை. இதேபோல செர்பியா, கவுசோவா, எகிப்து, எத்தியோப்பியா, மத்திய கிழக்கில் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் ஆகியவற்றை ஏற்படுத்தி அமைதியை கொண்டு வந்ததற்காக எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டாம். அதை நான் ஏற்கப் போவதில்லை. இதேபோல ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஈரான் போர் விவகாரத்திலும் ஏதாவது முடிவு எட்டப்பட்டால் அதற்கும் நான் நோபல் பரிசு பெற மாட்டேன். என்னை பற்றி மக்களுக்கு நன்றாக தெரியும் என ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையிலும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீர் முனீம் வாஷிங்டன் சென்று டொனால்டு டிரம்பை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போது பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதிக்கு டொனால்டு டிரம்ப் விருந்து உபசரிப்பு பண்ணியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தியதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரையுமே செஞ்சுட்டாங்க. பாகிஸ்தானின் இந்த அறிவிப்பிற்கு அந்நாட்டு மக்கள், குறிப்பாக எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பையுமே தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானை சேர்ந்த சமூக ஆர்வலரும் எழுத்தாளருமான ஜாகித் ஹுசைன் எக்ஸ் பக்கத்துல கூறியிருப்பதுல, காசாவில் இனப்படுகொலையை வெளிப்படையாக ஆதரித்த டொனால்டு டிரம்பிற்கு பாகிஸ்தான் அமைதிக்கான நோபல் பரிசை பரிந்துரை செய்தது பரிதாபகரமானது. ஈரானிலும் இஸ்ரேல் தற்போது தாக்குதல் நடத்துவதற்கு டொனால்டு டிரம்ப் வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவிச்சிருந்தார். மேலும் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அவர் மிகவும் அற்புதமானது என்று வர்ணனை செஞ்சிருந்தார். பிறரது வேதனையில மகிழ்ச்சி காணும் டொனால்டு டிரம்பிற்கு பாகிஸ்தான் அமைதிக்கான நோபல் பரிசு பரிந்துரை செய்வது பரிதாபகரமானது என ஜாகித் ஹுசைன் தெரிவிச்சிருக்காரு. இதே போல பாகிஸ்தான் எம்பி அல்லாமா ராஜா நசீர் கூறுகையில, அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்குவது அந்த விருதின் கண்ணியத்தையே சீர்குலைத்துவிடும் அப்படின்னு அவரும் தெரிவிச்சிருக்காரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.